இப்ப அன்பு ப்ரொடக்ஷன் ஹெட் ஆயிட்டான் தெரியுமா? ஆனந்தி சூப்பர்வைசர். எல்லாத்தையும் செஞ்சது யாரு? மகேஷ். காரணம் நீங்க கம்பெனில இல்ல. என்ன சார் சொல்றீங்க? அன்பு ப்ரொடக்ஷன் ஹெட்டா, ஆனந்தி சூப்பர்வைசரா? என்ன சார் சொல்றீங்க? உண்மையதான் சொல்றேன் கருணாகரன் சார். உடனே நீங்க வேலைக்கு வந்துட்டீங்கன்னா அன்பு அவன் இடத்துக்கு அனுப்பிச்சிடலாம். நீங்க லேட்டாக்க அது அன்புக்கு தான் சாதகமா முடியும். சார் சார் அன்பு 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 வரா சார். எங்க எதுக்கு இறங்க சொன்னீங்க? உனக்கு பூ வாங்கி கொடுக்கலாம் தான். பூவா? என்ன திடீர்னு போகலாம்? என்னமோ வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு. இன்னைக்கு சந்தோஷமான விஷயம் நடந்துச்சுல்ல, அதுவும் லஞ்ச்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஹாப்பியா இருந்தோம். அதனால தான் பூ வாங்கி தரேன். வா. அரவிந்த் சார், ரெண்டுத்துக்கும் 100 ஆயுசு சார். பேசும்போதே முன்னாடி வந்து நிக்கிறாங்க பாத்தீங்களா? மா 2 முழம் மல்லி கொடுங்க. நம்ம 2 பேரையும் அவங்க ஒன்னா பாத்துட்டாங்கன்னா டேஞ்சர் கருணாகரன் சார். அந்த அன்பு ஆனந்தியும் அழிக்கணும் சார். இப்போதைக்கு அதுதான் என் லட்சியம் கூட சொல்லலாம். அவங்க 2 பேரும் அந்த கம்பெனிலே இருக்கக்கூடாது. அப்படின்னா நீங்க கம்பெனிக்குள்ள வரணும். போய் மகேஷ பாருங்க, நான் கிளம்புறேன். எல்லாமே நல்லாதே நடந்துச்சு. ஆனா இந்த அரவிந்த் சாரு ஏன் இப்படி பேசுறாருன்னே தெரியல. கஷ்டப்படுறவங்களுக்கு நல்லது நடக்கணும்னே நீங்க ஆசைப்படுறீங்க. அதுல என்ன குத்தத்தை கண்டுபிடிச்சாக? எல்லாம் அந்த கருணாகரன் பழக்க வச்சுட்டு போனது ஆனந்தி. இதெல்லாம் அந்த ஆள் தான் செஞ்சிருக்கணும். அவர் என்னைக்கு நமக்கு நல்லது நினைச்சிருக்காரு. இந்தாங்கப்பா. சரி ஆனந்தி, திரும்பவா? எதுக்கு? பூ வச்சு விடுறேன். ஐயோ, நடு ரோட்லயா? வேணாம், அதை கொடுங்க. எந்த இடமா இருந்தா என் பொண்டாடிக்கு நான் பூ வச்சு விட போறேன். ஐயோ வேணாங்க. பாப்பா, தம்பி ஆசைப்படுதில்லம்மா, வச்சுக்கம்மா. அப்படி சொல்லுங்கம்மா. இப்படித்தாம்மா நான் எது சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறேன். எப்படிதான் காலம் தள்ள போறேனே தெரியல. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க தம்பி. புருஷனை நம்பி தானே ஒரு பொண்ணு வரா. கொஞ்சம் கூச்சம் பயம்லாம் இருக்கதான் செய்யும். பயமா? யார் இவளுக்கா? என்ன எப்படி மிரட்டுறா தெரியுங்களா? இவரை நம்பாதீய, இப்படிதே ஏச்சு போடுவாரு. வீட்டுக்கு வீடு வாசப்படிமா. நீ பூ வச்சுக்காத்தா. புருஷங்கையால பூ வச்சுக்கிறதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணுமா? என்ன வைக்கட்டுமா? வைங்க. ஆயிரம் உறவுகள் மண்ணில் இருந்தாலும் உன் ஒற்றை பார்வையில் என் உலக முடியுதே. அலை மோதும் கடலாய் நம் காதல் இல்லையே. அமைதி தேடும் நதியாய் நாம் இணைந்தோம் அல்லவே. எவ்வளவுமாச்சு? 100 ரூபா கொடுங்க தம்பி. ரொம்ப தேங்க்ஸ்மா. வரோம். மகராசனா மகராசியா போயிட்டு வாங்க. நீங்க 2 பேரும் நல்லா இருப்பீங்க. சரிப்பா. மாமானந்தி, வாங்க சின்ன மாப்பிள்ள. வேலை முடிஞ்சுதா? எல்லாரும் வேலைக்கு போகும்போது தான் பூ வச்சுட்டு கிளம்புவாங்க. ஆனா நம்ம ஆனந்தி வேலைக்கு போயிட்டு வரும்போது பூ வச்சுட்டு சும்மா ஜம்முன்னு வருது. ஏன்னா அந்த பூவை வாங்கி கொடுத்து தலையில வைக்க நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். உங்க பங்குக்கு நீங்க வேற ஏத்தி விடாதீங்கண்ணே. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அன்பு. ஆனந்தியா இப்படி பார்க்கும்போது தான் மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது. ஏமா
சின்ன மாப்பிள்ள பூ வாங்கி கொடுத்தாருன்னா வேணான்னு சொல்லக்கூடாதுமா. அண்ணே உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன், பிரச்சனையை உருவாக்கிறாதீங்கண்ணே. சரிப்பா சரிப்பா, நான் எதுவும் பேசல. பெரிய மாப்பிள்ள வந்து கோகிலாவை பார்த்துட்டு வருத்தமா போனாரு. நீ எதுவும் வருத்தப்படாதம்மா. என்னன்னே சொல்றிய? யாரு வந்தது? சரவண மாமாவா? எதுக்கு வந்துட்டு போனாரு? கோகில் அக்கா உள்ளதானே இருக்கு. கோகிலா உள்ளதான் இருக்கு, ஆனா என்ன எதுன்னு தெரியலம்மா. உன் மாமா வரும்போதே வருத்தமா தான் வந்துருப்பார் போல இருக்கு. நான் அந்த நேரம் பார்த்து அவர்கிட்ட விளையாட்டா பேசிட்டேன். அப்புறம் கோயில வந்து பேசிட்டு பட்டுன்னு போயிடுச்சு. பெரிய மாப்பிள்ளையே வருத்தமா அப்படியே போயிட்டாரு.